தன்னார்வ பணியாக சாலை பராமரிப்பு, சாலை போக்குவரத்து பராமரிப்பில் ஈடுபட்டிருக்கும் இந்த நபரை பாருங்கள். மிகவும் அக்கறையுடன் பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடைஞ்சலும் ஏற்படாத வண்ணம் இந்த ரத யாத்திரை நிகழ்வதற்கு தன்னால் ஆன உதவியை செய்து கொண்ட வருகிறார் என்பதை பார்க்க இயலுகின்றது. உள்ளூர் காவல்துறை கண்காணிப்புடன், பாதுகாப்புடன் இந்த ரத யாத்திரா அமோகமாக நடந்து கொண்டு வருகிறது என்பதை பார்க்க இயலுகிறது. எட்மண்டன் போலீஸ் என்று சொல்லக்கூடிய காவல்துறை பாதுகாப்புடன் ரத யாத்திரா நடந்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அகில உலக கிருஷ்ணா பக்தி இயக்கம் வெற்றிகரமாக நடத்திய இந்த வைபவத்தில் பக்த கோடிகளுக்காக வழங்கப்பட்ட அன்னதானத்தில் பல வகையான உணவுகள் வட இந்திய பாணியில் தயாரிக்கப்பட்டதாக இருப்பதாக கவனித்தது. அவற்றில் சோறு, புலவு, பக்கோடா போட்ட மோர்குழம்பு, பூரி, சமோசா, பட்டாணி, பாலாடை அவைகளை போட்ட கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, மசாலா மற்றும் இஞ்சிச்சாறு போட்ட பானம் செரிமானத்திற்காக, குழந்தைகளை கவர்வதற்காக ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் போன்ற விஷயங்கள் தனியாக அவைகளை கொடுக்கப்பட்டது. உணவுடன் கிடையாது, தனியாக கொடுக்கப்பட்டன. இது வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பந்தல்களில் உணவுகள் வழங்கப்பட்டு வந்தன. வருங்கால குழந்தைகள் எப்படி பாரம்பரிய உடையில் அழகாக வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த குட்டியை பாருங்கள். விவரம் தெரியாத இந்த குழந்தைகளில் யாரோ சில குழந்தைகளுடைய தாயார். பெருமையாக அவர் நினைக்கிறார் இந்த பாரம்பரிய குழந்தைகள் வளர்கிறார்கள் என்பதை. இந்த சிறுவனை பார்த்தீர்கள் என்றால் அவர் தலையிலே சிகை கூட வைத்திருக்கிறார். எவ்வளவு பாரம்பரியமான உடைகளில் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விடாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியுடன் என்று சொல்லாமல் ஆர்வத்துடன் இவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நன்றி. ஊடக மலர் நேயர்களுக்காக, வாசகர்களுக்காக கனடாவிலிருந்து விஸ்வேஸ்வரன் சுப்பிரமணியம்.